வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டம் எளம்பலூர் கிராமத்தில் இருக்க பிரம்மரிஷி மலைத்தொடருக்கு தான் போகிறோம். பிரம்மரிஷி மலைத்தொடர் சித்தர்களும் யோகிகளும் இயற்கையோட இயற்கையாக கலந்து வாழ்கிற ஒரு மலை. இந்த மலை பெரம்பலூர் பைபாஸ்லேருந்து ஆத்தூர் போகிற வழியில் இருக்குது. பெரம்பலூர் பைபாஸ் ஆத்தூர் வழியில் கொஞ்ச தூரத்திலே வலது பக்கம் ஒரு பாதை பிரியுது. இதுக்குள்ளே மலைக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது. மெயின் ரோட்டிலே சூளம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அடையாளத்துக்கு. அந்த சூளத்தையும் பிரம்மரிஷி மலையும் பார்த்துட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். மலைப்பாதை மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே நடந்து போகணும். 1/2 கிலோமீட்டர் தூரம் போனவுடனே அடிவார கோயிலும் சித்தர்கள் பீடமும் இருக்குது. வெளியில் இருக்கிற கருப்பு சாமியை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே இருக்க காகபுஜண்டரோட சன்னதியும் வணங்கிட்டு நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். இது ஒரு அழகிய சின்ன கோயில், மலை அடிவார கோயில். இதற்கு பக்கத்திலேயே சித்தர்கள் பீடமும் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ளே சித்தர்களோட சிலையும், ஐயனார் சிலை, அழகான கோபுரம், வெளிப்புற சன்னதியில் அனைத்து கடவுள்களும் இருக்காங்க. அவர்களை வணங்கிட்டு கன்னிமூன கணபதியும் வணங்கிட்டு இந்த ஒரு அரச மரத்தடியில் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடங்கிற மாதிரி இந்த கோயிலில் முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. முருகப்பெருமான் அவர்களோட இந்த மடத்தை ஸ்தாபனம் பண்ணி இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த அன்னை சித்தரோட நினைவிடமும் இங்கே தான் இருக்குது. அவரையும் வணங்கிட்டு உள்பிரகாரத்திலேயே நவகிரக சன்னதி இருக்குது. தம்பதிகளால் அவங்க காட்சி அளிக்கிறாங்க. அவங்களையும் வணங்கிட்டு உள்ளே போய் சிவனோட அருளாலையும் அந்த சித்தரோட அருளாலையும் நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். முதல்ல மட்டும்தான் இந்த ஒரு 4 படிக்கட்டு மட்டும்தான் தெரியும். இதுக்கு மேலே இங்கே படியெல்லாம் கிடையாது. வெறும் மலைப்பாதை தான். கரடு முரடான மலைப்பாதையாக தான் இருக்கும். இந்த மாதிரி மலைப்பாதை வழியில் தான் நம்ம மலையேற ஆரம்பிக்கணும். மலையேற ஆரம்பித்த கொஞ்ச தூரத்திலேயே வழித்துணை ஆஞ்சநேயரோட ஒரு சிறிய கோயில் இருக்குது. வழித்துணை ஆஞ்சநேயரை வணங்கிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். வழித்துணை ஆஞ்சநேயரை வணங்குவோம். அவரோட சன்னதிக்கு பக்கவாட்டிலே மலைப்பாதை ஆரம்பிக்கும். ஆமாம், இந்த மலை தான் நம்ம ஏறணும். எந்த படியும் கிடையாது, எந்த வசதிகளும் கிடையாது. மனசில் வச்சுக்கிட்டு மலையேற ஆரம்பிப்போம். இந்த மலைப்பாதை ரொம்ப செங்குத்தாக இருக்குது. காலை மற்றும் மாலை வேளையில் மட்டும் மலை ஏறுங்க. மதிய வேளையில் வெயிலான நேரத்தில் ஏற வேணாம். இந்த மலை ஏறதுக்கு முக்கிய ஆறுதலாக இருக்கிறது இந்த பிடிமான கம்பிகள் தான். ஏன்னா நிறைய இடத்துல பாதைகளே கிடையாது. இந்த கம்பிகளை மட்டும்தான் பிடிச்சி ஏறணும். இங்கேருந்து பார்க்குறப்போ எளம்பலூர் கிராமம் ரொம்ப அற்புதமாக தெரியுது. மலை கோயிலும் தான். இந்த கம்பிகளும் பல இடத்துல சேதாரம் அடைஞ்சு தான் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு உயரமான இடத்த எந்த பிடிமானமும் இல்லாமல் நம்ம ஏறணும். முற்களும் புதர்களும் நிறைந்த இடம்தான் இந்த இடம். இந்த கம்பிகளை பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறி போனோம்னா மலைப்பாதை இவ்வளோ கரடு முரடாக தான் போகும். போக மலைப்பாதை கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. கம்பிகள் சேதாரம் அடைஞ்ச இடத்துல மலை வழியாக ஏறித்தான் போய் சேரணும். இந்த ஒரு இடம் தான் எனக்கு ஓய்வெடுக்க கிடச்சிது. அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் பெரம்பலூரை அந்த இயற்கையும் ரசிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு மலையேற ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய இடங்களில் கம்பி சேதாரமாக தான் இருக்குது. ஒரு சரியான வளைவான பாதையை தாண்டின உடனேயும் நமக்கு முதல்ல தென்படுறது
கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுற தீபக்கூண்டு தென்படுது. இங்கே பாதை ரெண்டாக பிரியுது. ஒரு பக்கம் தீபக்கூண்டுக்கு போகிற பாதையும் இன்னொரு பக்கம் சித்தரோட சந்நிதிக்கு போகிற பாதையும் இருக்குது. அந்த வழியிலே நம்ம பயணம் செய்வோம். இங்கேருந்து பார்க்குறப்ப இயற்கை அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. எந்த வித தொந்தரவும் இல்லாத இயற்கை ரொம்ப ரம்மியமானது. இதை தாண்டி ஒரு சிறிதளவு தூரம் போனோன்னுமே ஒரு சமமான பாதை தென்படுது. இந்த இடம்தான் சித்தரோட சன்னதி அமைஞ்சிருக்க இடம். பாருங்கள், இந்த இடம்தான். இது மலையோட உச்சி. மலையோட உச்சியில் இப்படி ஒரு அற்புதமான இடம் இருக்குது. இங்கே மழை தண்ணியை சேகரிக்கிற ஒரு கிணறு ஒன்று தோண்டியிருக்காங்க. ரொம்ப ஆழமான கிணறு தான். இங்கே தண்ணீர் இல்லை, வெறும் குப்பை தான் கொட்டியிருக்காங்க. மழை நேரத்தில் போகிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு போங்க. இந்த இடத்துக்கு நான் போகிறப்போ ஒரு காக்காவோட ஆரவாரம் கூட கிடையாது. அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு இயற்கையான அமைதி. இங்கே சித்தரோட சந்நிதிங்கிறது அடையாளத்துக்கு வில்வ மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றுற இடமும் இந்த சூலமும் மட்டும்தான் அடையாளம். இதை தான் அந்த சித்தரோட சந்நிதி. இந்த இடத்துல எத்தனை ஆயிரம் சித்தர்களும் எத்தனை ஆயிரம் பேரும் வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ நமக்கு மனசுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது, ஆறுதலாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. அந்த சித்தர் சன்னதியை வணங்கிட்டு அந்த மகா வில்வ மரத்துக்கு கீழே அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு நம்ம மலையோட அடுத்த உச்சிக்கு போகலாம். அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுற இடம் இருக்குது. இந்த இடத்துல அமர்றதுக்கு இந்த ஒரு மர நிழலடி தான் இருக்குது. வேறு எங்கேயுமே மர நிழல் கிடையாது. மகா வில்வ மரம். இந்த இடத்த சுற்றி பாருங்கள், அவ்வளோ ஒரு சமதளமாக இருக்குது. மலை உச்சியில் இப்படி ஒரு இடம், அமைதியான இடம், மனதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் ஒரு தெய்வீகமாகவும் நான் உணர்ந்தேன். நான் என் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு விஷயம், வில்வ மர பூவை நான் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே நான் பார்த்தேன். இந்த சித்தர் சன்னதிக்கு மேலே இருக்க வில்வ மரத்தில் பூக்கள், அவ்வளோ பூக்கள் இருந்துச்சு. தங்க நேரத்தில் உங்களுக்காக அதை காட்சிப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த வில்வ பூக்கள்லேருந்து அப்படி ஒரு தெய்வீகமான நறுமணம் வருது. அந்த வில்வ மரத்தை பார்த்துட்டு சன்னதியிலேருந்து இடது பக்கம் போகிற பாதையில் நம்ம போகலாம். அங்கே தான் கார்த்திகை தீபம் ஏற்றுற இடமும் கம்பம் பெருமானும் இருக்காங்க. இப்போ நம்ம மற்றொரு மலைப்பாதை வழியாக மேலே ஏறி போகணும். இங்கேயும் பாதை ரெண்டாக பிரியுது. இந்த இடத்த தாண்டி போன உடனேயும் மறுபடியும் ஒரு மலைப்பாதை வழியை ஏறி போகணும். இதுவும் கொஞ்சம் செங்குத்தான மலைப்பாதை தான், வெறும் பாறைகள் மட்டும்தான். இதையெல்லாம் தாண்டி போன ஒன்று ஒரு அற்புதமான இயற்கை காட்சி.
அந்த இயற்கை காட்சியை தாண்டி நம்ம பார்க்குறது நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய தீபக்கூண்டும் கல்தூண் வடிவில் இருக்கிற கம்பம் பெருமாளும். இதுதான் அந்த கம்பம் பெருமாள். அவரை வணங்கிட்டு பக்கத்திலேயே காவல் கருப்பண்ணசாமியும் 3 நரசிம்மர் சிலையும் இருக்குது. அவங்களையும் வணங்கிட்டு இயற்கையோட இயற்கையாக கலந்த அந்த சித்தர்களையும் வணங்கிட்டு நம்ம நேர்த்திக்கடனுக்காக கொண்டு வந்திருந்த தீபத்தை தீபக்கூண்டில் ஏற்றி வைக்கலாம். இதுதான் அந்த நரசிம்மரோட சிலைகள். அவர்கள் 3 பேரையும் வணங்கிட்டு பக்கத்தில் இருக்க தீப மாடத்தில் தீபம் போட்டுட்டு அந்த கார்த்திகை தீபக்கூண்டையும் தொட்டு வணங்கிட்டு நம்ம மலையோட இன்னொரு உச்சிக்கு போகலாம். இதுதான் அந்த கார்த்திகை தீபக்கூண்டு. இது ஒரு ஒற்றை பாறை தான். இது மேலே ஏறி நின்று பார்க்குறப்போ இயற்கை காட்சிகள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான இயற்கை காட்சி. மேகங்கள் நம்மளை தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது.